எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் தேங்காய் லட்டு ரொம்ப சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம வெல்லமும் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரே டைம் சேர்க்க வேண்டாம், 2 டைமும் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கும் போது கண்டினியூவாக அரைக்கக்கூடாது, விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க, இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் 2 கப் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு, இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அது எல்லாத்தையும் நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இதை மிதமான தீயிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் கருகி போயிடாமல் இதை நம்ம அடிக்கடி கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போது ஒரு 4 நிமிஷம் நல்லா நெய்யில் வறுத்தாச்சு. இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 2 கப்பு தேங்காவுக்கு 1 கப்பு வெல்லம் சேர்த்தா போதும். இந்த மாதிரி நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இது கரையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இதை நல்லா இந்த மாதிரி துருவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோன்னா நமக்கு சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். இதை நம்ம பாகுபதெல்லாம் எதுவும் செய்ய தேவையில்லை, டைரெக்டாக இந்த மாதிரி தேங்காவில் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கிட்டு இருக்கலாம். தீ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு பாகுபதம் மாதிரி வந்துட்டு லட்டு பிடிக்கிறதுக்கான பதம் கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்றோட ஒன்று சேராமல் தனித்தனியாக உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் இது லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி கலக்கும் போதே எப்படி நல்லா ஒன்றா சேர்ந்து வருது பாருங்கள். கொஞ்சமாக எடுத்துட்டு இதை நம்ம கையில் உருட்டி பார்க்கலாம். நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு இது கரெக்டான பதமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நல்லா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கலர் மாறிடுச்சு. இதை எடுத்து நம்ம தேங்காவோடு சேர்த்துக்கலாம். இதில் வேணும்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை நம்ம கரெக்டான பதத்தில் எடுத்ததுனால லட்டு பிடிக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இது நம்ம லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு தான் பிடிக்கணும். ரொம்ப ஆறி போய் பிடிச்சாலும் லட்டு பிடிக்க வராது. அது மாதிரி ரொம்ப சூடாக இருந்தாலும் கை தாங்காது. மிதமான சூடாக இருக்கும்போதே நம்ம எல்லாத்தையும் கடகடன்னு பிடிச்சு முடிச்சிடலாம். அப்படி ரொம்ப ஆறிடுச்சுன்னா லட்டு பிடிக்க வரலனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதில் லேசாக 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரை தெளிச்சிட்டு லேசாக சூடு பண்ணி எடுத்துட்டா அதையும் அழகாக லட்டு பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் லட்டு பிடிச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். கடைசி வரைக்குமே ஓரளவுக்கு நமக்கு மிதமான சூட்லேயே இருக்குது பாருங்கள். கடைசி வரைக்குமே எனக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வருது. அவ்வளோதான், நம்ம தேங்காய் லட்டு சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.